இனிமேல் நாம் 24வது அதிகாரத்துக்கு செல்லலாம். 24ஆம் அதிகாரமும் இந்த 10 கட்டளை கொடுத்த நிகழ்வோடு தொடர்புடையதான். ஆனால் அதை சற்று விரிவாக வேறொரு கோணத்திலிருந்து சொல்கிறது. அது என்னவென்றால், இந்த முதல் 2 வசனங்களை படிப்போம். பின்பு அவர் மோசேயை நோக்கி, நீயும் ஆரோனும் நாதாபும் அபியூவும் கர்த்தரின் மூப்பரில் 70 பேரும் கர்த்தரிடத்தில் ஏறி வந்து தூரத்திலிருந்து பணிந்து கொள்ளுங்கள். மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபித்து வரலாம், அவர்கள் சமீபித்து வரலாகாது. ஜனங்கள் அவனோடு கூட ஏறி வர வேண்டாம் என்று சொன்னார். ஆகவே இப்போ ஒரு கேள்வி, இது எதுக்கு 2வது கூப்பிடுகிறார்னா, சில அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே இந்த பிரமாணங்களை ஓரளவு வெர்பலாக தான் சொல்லியிருந்தார். இந்த நிகழ்விலே தான் அவர் அதை கற்பலையில் எழுதி கரங்களிலே கொடுத்ததாக நாம் பார்க்கின்றோம். அதை தொடர்ந்து 3ஆம் வசனத்திலிருந்து படிப்போம். மோசே வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை யாவையும் நியாயங்கள் யாவையும் ஜனங்களுக்கு அறிவித்தான். ஸோ ப்ரொக்ளைம் ஃபஸ்ட்டில் வெர்பலாக தான் அது வருகிறது. அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் ஏகமாய் கர்த்தர் அளின எல்லா வார்த்தையின்படியும் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். அப்படின்னா இப்போ ரெஸ்பான்ஸ் அது என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்டவர் சட்டத்தை எழுதி கொடுத்தாயிற்று அல்லது சட்டத்தை சொன்ன பின்பு பீப்புள் ராட்டிஃபை இட். நம்ம அது ஒரு பொலிட்டிக்கல் வேர்டு. அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், அதில் ஒத்துக்கொண்டார்கள். இந்த விதிகளுக்கு இணங்க நாங்கள் நடப்போம் என்கிறதை ஒத்துக்கொண்டதைத்தான் நாம் ராட்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த ராட்டிஃபிகேஷன் ப்ராசஸில் தொடர்ந்து நாம் படிக்கும்போது மோசே கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் எழுதி வைத்து, எழுதுகிற ப்ராசஸ் எழுதி வைத்து, அதிகாலமே எழுந்து மலையின் அடிவாரத்தில் ஒரு பலிபீடத்தை கட்டி இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 தூண்களை நிறுத்தினான். இது எப்படின்னா, இப்போது ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாச்சு, மக்கள் ஏற்றுக்கொண்டாச்சு. இப்போ இந்த செயலை இப்போ ஒரு ட்ராமாட்டிக் வேலை இது நடக்க இருக்கிறது. எப்படி என்றால், தேவனுக்கு சார்பிலே ஒரு பலிபீடம் கட்டப்படுகிறது. அப்படின்னா தேவன் அங்கே இருக்கிறான்ங்கிற பொருள். அதற்கு எதிராக 12 தூண்களை நடத்துகிறாங்க. எதற்கு? இந்த 12 கோத்திரமும் இந்த தூண்கள் ரெப்ரசன்ட் பண்ணணும். அப்படின்னா 2 பார்ட்டி அந்த இடத்துல கூடி வருகிறது. தேவன் சார்பாக பலிபீடமும் மக்கள் சார்பாக 12 தூண்களும் வரும்போது இட் இஸ் ஜஸ்ட் லைக் எ பார்லிமெண்ட் இல்லை? அங்கே ஆட்சியாளர்களும் எதிர்வரிசையிலே அந்த மற்ற பார்ட்டியும் இருக்கிற போல தேவனும் மக்களும் கூடி வந்திருக்கிறார்கள். அடுத்து என்ன நடக்கிறது என்றால், இஸ்ரவேல் புத்திரன் வாலிபரை அனுப்பினான். அவர்கள் சர்வாங்க தகன பலியை செலுத்தி கர்த்தருக்கு சமான பலிகளை காளைகளை பலியிட்டார்கள். அப்பொழுது மோசே அந்த இரத்தத்தில் பாதி எடுத்து பாத்திரங்களில் வார்த்து பாதி இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்து என்ன செய்கிறார் தெரியுமா? அந்த பலி மிருகங்களுடைய இரத்தத்தை 2ஆக பிரிக்கிறார், சமவேதமாக பிரிக்கிறார். அதான் சொன்னீங்களா, இப்போது ஏற்கனவே கொடுத்த நியாயப்பிரமாணத்திற்கு ஒரு டிராமாட்டிக் வடிவம் கொடுக்குறாங்க, அதை செயல்படுத்துகிறாங்க. 2ஆக பிளட்டை பிரிச்சுட்டு ஒரு பார்ட் பிளட்டை எடுத்து அந்த பலிபீடத்தில் தெளிக்கிறார். இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னா, மக்கள் தங்கள் பாவத்துக்காக மரித்ததாக அடையாளப்படுத்தப்படுகிறது. மரித்ததாக பிளட் அங்கே செலுத்தப்படுகிறது. பாவத்துக்கு பரிகாரம், மக்கள் அந்த சட்டத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள், மக்கள் மரித்ததாக அடையாளப்படுத்தப்படுகிறது. அடுத்து பாருங்கள், அடுத்து தொடர்ந்து படிக்கும்போது, உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படித்து நடப்போம் என்றார்கள். பாருங்கள், மக்களுக்காக ஒரு போதிய இரத்தம் அங்கே செலுத்தப்பட்டாயிற்று. அடுத்து அந்த வசனத்தை வாசிக்கிறாரு. அடுத்து படிங்க 8ஆம் வசனம். அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து, எந்த இரத்தம்? மீதி இருக்கிற பாதி இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து, இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர்களோடு பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இது என்னார். இந்த இரத்தம் எதை குறிக்கிறது என்றால், நீங்கள் இப்போது தேவ சமூகத்திலே பலியானீர்கள். தேவன் இப்போது உங்களுக்கு இரத்தத்தின் மூலம் ஜீவனை கொடுக்கிறார்.
ஏன்னா பிளட் சிம்பலைசஸ் லைஃப் ஆல்சோ. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்குது. ஆகவே தேவன் கிருபையால் உங்களுடைய பாவத்தை மன்னித்து நீங்கள் இந்த உடன்படிக்கை ஏற்றுக்கொண்டபடினாலே உங்களுக்கு ஜீவனை தருகிறார். இது நீங்கள் இன்னும் நுட்பமாக பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து நமக்காய் பலியானார், அங்கே பாதி ரத்தம் அங்கே செலுத்தப்பட்டாயிற்று. அந்த பலி உடன்படிக்கை நாம் ஏற்றுக்கொண்டோமானால் அவரிடம் வந்து ஜீவனாகிய புது ஜீவன் ரத்தம் நமக்கு தருகிறது. அங்கே அது பிக்சர் ஆகிறது. இவனமாக இஸ்ரேல் மக்கள் அந்த உடன்படிக்கை ஏற்றபோது அவர்களுக்கு அது ஜீவனை தேவ சமூகத்திலே கொண்டு வந்தது. அதுபோல தான் கிறிஸ்து மரித்து நமக்காக இரத்தம் சிந்தி நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும்போது, அந்த உடன்படிக்கை ஏற்றுக்கொள்ளும்போது நமக்கு புது ஜீவன் அவருடைய சமூகத்திலிருந்து வருகிறது. அதைத்தான் இது பிக்சர் பண்ணுவதாக சொல்கிறாங்க. மட்டுமல்லாமல் இது அந்த உடன்படிக்கையை இஸ்ரேல் மக்கள் ஏற்றதற்கு அடையாளமாகவும் இருக்கிறது. அடுத்தது 9ஆம் வசனத்தை படிக்கும்போது, பின்பு மோசேயும் ஆரோனும் நாதாபும் அபியும் இஸ்ரவேலுடைய பூப்பர் 70 பேரும் ஏறிப்போய் இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள். அவருடைய பாதத்தின் கீழே நீல கல்லழைத்த வேலைக்கு ஒப்பாகவும் தெளிந்த வானத்தின் பிரமைக்கு ஒப்பாகவும் இருந்தது. அவர் இஸ்ரவேல் புத்தருடைய அதிபதிகள் மேல் தம்முடைய கையை நீட்டவில்லை. அவர்கள் தேவனை தரிசித்து பின்பு புசித்து குடித்தார்கள். இல்லை பாருங்கள், இதில் ஒரு கேள்வி கேட்பாங்க, தரிசித்தார்கள் என்று இருக்கிறது அல்லவா, அப்போ நிச்சயமாக அவர்கள் தேவனை கண்டிருக்க வேண்டுமே என்கிற ஒரு கேள்வி ஒருவத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதான். ஆனால் இந்த ஏற்றுக்கொள்வது என்பது எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் எப்படி தேவன் அவர்களுக்கு தரிசனமானாரோ அதுபோல் 33ஆம் அதிகாரத்தில், இதே புஸ்தகத்தினுடைய 33ஆம் அதிகாரத்தில் 20 முதல் 23 வசனங்களிலே எப்படி தரிசனமானாரோ அதுபோல தான் தரிசனமானாரே தவிர நாட் ஃபிசிக்கலி இஸ் இன் காட் அப்பியர்ட் இன் எ விஷன், நாட் ஆஸ் இன் எ ஃபிசிக்கல் ஃபார்ம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா யோவான் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் என்ன சொல்லுது? தேவனை ஒருவனும் ஒரு காலம் யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 20 முதல் 23 படிப்போமானால், நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடுக்கக்கூடாது என்றார். பின்னும் கர்த்தர், இதோ என்னண்டையில் ஒரு இடமுண்டு, நீ அங்கே கண்மேல் நெல்லு, என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பில் வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது என்றார். இவனமாக அவளை ஒரு 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 தரிசனத்தில் தான் கண்டார்களே தவிர நாட் இன் ஃபிசிக்கல் ஃபார்ம் அப்படி கண்டதாக விளங்கி கொள்ள வேண்டாம். அடுத்ததாக முக்கியமான ஒன்று, அந்த 11ஆம் வசனத்தை கடைசி போதிலே அவள் தேவனை தரிசித்து பின்பு புசித்து குடித்தார்கள். நம்ம ஆதியாகமத்தை படிக்கும்போது பார்த்தோம் தெரியுமா, லாபானும் யாக்கோபும் உடன்படிக்கை செய்தபோது அதில் மற்ற அனைத்து உடன்படிக்கையினை முடிவில் என்ன செய்தாங்க? அவங்க புசித்து குடித்து இருப்பாங்க. ஆகவே அனைத்து உடன்படிக்கையுடைய முடிவும் உறவு உணவுள்ளதான் முடியும். ஆகவே இங்கேயும் உடன்படிக்கை உறவு கொள்ளுதல் உணவு உண்ணுதல். ஆக இது ஒரு 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 தேவனுடைய ராஜ்யத்திலே இது ஒரு அமைப்பு. அதனால்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட புதிய நியமத்தை தரும்போது அந்த அந்த கர்த்தருடைய பந்தி என்பதை கொடுத்தது அந்த உடன்படிக்கைக்கு உணவுக்கும் சம்பந்தம் உண்டு, அவரோடு உள்ள உறவுக்கும் அது சம்பந்தமானது. அதை நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். இவ்விடமாக உடன்படிக்கையினுடைய உணவை அவர்கள் அருந்துகிறார்கள். அடுத்ததாக 12ஆம் வசனத்தை படிக்கும்போது, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்தில் ஏறி வந்து அங்கே இரு, நான் உனக்கு கற்பனைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின பிரமாணங்களையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். இவனமாக மோசே ஆண்டவர் அழைக்கின்றார். அதுபோல் மோசே மலையின் மேல் ஏறி செல்கின்றான். அதில் 7 நாட்கள், முதல்ல 7 நாட்கள் மேகத்தின் அடியிலிருந்து மோசையை கூப்பிட்டார். அடுத்தது 17ஆம் வசனம் எல்லாம் நம்ம படிக்கும்போது மலையின் கொடுமடியில்
கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்தருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல் இருந்தது. பட்சிக்கிற அக்கினி எப்போவுமே அந்த பிரசன்ஸ் ஆஃப் காடை சொல்கிற ஒன்று. மற்றும் பட்சிக்கிற அக்கினி நியாயப்பிரமாணத்திற்கும் நியாயத்தீர்ப்புக்கும் அடையாளமாய் கருதப்படும். மோசே மேகத்து நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான். இது மோசே மட்டும் அங்கே இருந்ததாக முடிகிறது. இவனமாக ஆண்டவர் மோசேக்கு தான் எழுதின நியாயப்பிரமாணங்களை கற்பலைகளிலே கொடுத்ததாக இந்த 24ஆம் அதிகாரம் முடிவடைகிறது. அவன் சிலர் சொல்கிறாங்க இந்த நிகழ்ச்சி மொத்தத்தோட 3 தடவையாக நடந்தது என்று சொல்கிறாங்க. இட்ஸ் எ 3 டைம் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க. நான் ஒரு புத்தகத்தில் படிச்சிருக்கிறேன். ஆமாம், அதாவது ஒவ்வொரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு குறிப்பிட்ட இடம் வரை அவங்க எல்லாரும் போனாங்க. கடைசியில் அந்த கடைசி ப்ராசஸில் போகிறது மோசே மட்டும். அதான் அந்த கொடுமுடியில் அவர் போகிறார்ல இருக்குல்ல, அது மோசே மட்டும்தான். மற்றதெல்லாம் கீழே தங்கி விட்டாங்க. என்னுடைய கேள்வியில் இதில் வந்து சின்ன ஒரு விளக்கம் எனக்கு அதிகமாக வருது. வெறுங்கையா என்னுடைய சன்னிதிக்கு வர வேண்டாம். இந்த வசனத்தை வந்து அநேகம் வந்து காணிக்க எதிர்பார்ப்பாங்க. ஆனால் உண்மையான ஒரு இந்த விளக்கம் வந்து தேவன் இதை எப்படி கொடுக்குறாரு சில கற்றுக்கிட்டு இருக்கா. அதாவது தேவன் எதிர்பார்த்தது தன்னுடைய சன்னதிக்கு வரும்போது முழு இருதயத்தோடு வரணும்னு தான் எதிர்பார்ப்பேன். இந்த விளக்கம் தானா இந்த வசனம் போட்டு இல்லை பிரதர், அதாவது பாசவரை பற்றி தான் அது சொல்லப்படுது இல்லையா? அதாவது அதிகாரம் 23 15வது வசனத்துக்கு கடைசி போகுது. அந்த பாசவர் என்பது ஒரு நன்றியாத்தான் அவர்கள் உணர்ந்து வரணும். அதாவது அந்த வசனத்தை அதோடு மட்டும் நிறுத்தாமல் அடுத்த வசனத்தை படிங்க. வயலில் விதைத்த உன் பயிர் வேலைகளின் முதற் பலனை செலுத்துகிற அறுப்பு கால பண்டிகையையும் வருஷ முடிவிலே நீ வயலில் உன் வேலைகளின் பலனை சேர்த்து தீர்ந்த போது சேர்ப்பு கால பண்டிகையையும் ஆசரிப்பாங்க. இப்போ என்ன உணர்றோம்? நமக்கு மேலோட்டமாக அவங்க பயிர் விளைச்சலை தான் கொண்டு வரணும், அப்படிதானே? இந்த நிகழ்வு 2 காரியங்களை நினைப்பூட்டுகின்றன. ஒன்று, முந்தினதில் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி பஸ்காவோடு வருகிறது. அப்போ நன்றி, ஆண்டவர் தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களை விடுவித்ததுக்கு நன்றி அடையுள்ளவர்களாய் வர வேண்டும். அப்போ அந்த நன்றியின் அடிப்படையிலும் அவர்கள் வருங்கையை வரக்கூடாது. 2வது, விளைச்சலின் அடிப்படையில், அப்போது அதுவும் ஒரு நன்றி பலி தான். அதன் அடிப்படையிலையும் இவங்க வருங்கையாக வரக்கூடாது. ஆக இது பொருளாதார ஒரு அந்த எக்கனாமிக்கல் பெனிஃபிட்டை தான் சொல்கிறார். அதில் மாற்று கருத்து இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் கவனிக்க வேண்டிய ஒன்று என்னவென்றால், நம்ம புதிய ஏற்பாடில் இதை அப்ளை பண்ணுவதற்கு முன்பாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, இது இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்த சட்டம். இஸ்ரேலுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை நாம் படிக்கும்போது நம்முடைய சபைக்கு நேரடியாக அதை அப்ளை பண்ணவே கூடாது. அது புதிய ஏற்பாடில் அதுக்கு கூடுதல் விளக்கங்களாக சபைக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அப்படித்தான் அதை புரியணுமே தவிர வேணும்னா அந்த பிரின்சிபிள் அங்கேருந்து எடுக்கலாம். எப்படி எடுக்கலாம்? நம் தேவ சமூகத்தில் வரும்போது நன்றி அறிதலோடு வர வேண்டுங்கிற பிரின்சிபிள் அங்கேருந்து எடுக்கணும். சரி, அப்போ இதை எடுத்து விட்டு இனி புதிய ஏற்பாடில் கொடுக்குதலை பற்றி என்ன சொல்லுது? புதிய ஏற்பாடில் கொடுக்கும்போது அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டும். அப்போ நமக்கு எக்கனாமிக்கல்லி நம்ம தேவனுக்கு ஒரு காணிக்கை கொடுப்பதாக இருந்தால் அதுதான் வழிகாட்டு விதியை தவிர இது வழிகாட்டு விதி அல்ல. சரி, அப்போ அடுத்த கேள்வி, அப்போ வெறுங்கையனாய் வரலாமா? வெறுங்கையனாய் வருவது என்பதை முதலாவது இங்கேயும் பிடிக்கணும். இந்த இடத்துல மறைமுகமாக இது ஒரு சொல்ல வருகிறது. ஒருவன் வெறுங்கையனாய் வருவனானால், நல்லா புரிஞ்சுங்க, இஸ்ரவேலருடைய சமூகத்தில் ஒருத்தன் வெறுங்கையனாய் வருகிறான் என்றால் அவன் படு சோம்பேறி என்று அர்த்தம். ஏன்னா அவன்கிட்ட ஒன்றும் இல்லை,
அப்படின்னா உழைக்கல. ஆகவே வெறுங்கையனாய் வராதா என்று சொல்லும்போது இஸ்ரேல் மக்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிற பாடம், நீ வெறுங்கையனாய் வராத அளவுக்கு நீ நடந்து கொள், நீ உழைக்க வேண்டும், முன்னேற வேண்டும், உன்னுடைய வயலிலே பயிர் செய்ய வேண்டும். அதுதான் பாடம். ஆகவே இதை அப்படியே நம்ம இங்கே கொண்டு வரும்போது, புதிய ஏற்பாட்டால் இன்றைக்கு சபையின் காலத்தில் கொண்டு வரும்போது, நாமும் கர்த்தர் நமக்கு தந்த கிருபையின் அடிப்படையில் பணி செய்ய வேண்டும். அதுக்கு வசனம், உங்கள் வேறு வசனம் புதிய ஏற்பாட்டிலே நமக்கு இருக்கிறது, இதுக்கு தான் வரணும்னு கிடையாது இல்லையா? அவனவன் சொந்த வேலை செய்து சாப்பிட கடவுளெல்லாம் வசனங்கள் இருக்கின்றன. ஆகவே அந்த வசனங்கள் நமக்கு போதுமானது. அடுத்ததாக அதை காணிக்கை பிரின்சிபல் எடுக்கும்போது கூட நம்முடைய மனதில் நியமித்தபடி நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். இங்கிருந்து நம்ம எடுக்க வேண்டிய ஒரே ஒரு பிரின்சிபல் என்னென்றால், கர்த்தருக்கு நன்றியுடையவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். அது இஸ்ரவேல் மக்கள் இவ்வளமாய் நடந்து கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய சபைக்கு கொடுத்த விதிகளின் அடிப்படையில் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த நன்றியை செலுத்தும் போது இங்கே கட்டாயப்படுத்தப்படுகிறது. கவனிச்சுடுங்க, இங்கே லா, இட்ஸ் லா, அங்கே லா இல்லை, லிபர்ட்டி. நீங்கள் தன் மனதில் நியமித்தபடி கொடுங்க, மனப்பூர்வமாய் கொடுங்க, விசனமாய் கொடுக்க வேண்டாம், உதாரத்துமாய் கொடுங்கிற அந்த விதிகள் எல்லாம் இருக்கிறது. மேலும் இன்னொரு அருமையான பிரின்சிபல் 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ளது நினைக்கின்றேன். அதையும் படித்த நன்றாக இருக்கும். 1 கொரிந்தியர் மன்னிக்கவும், 1 கொரிந்தியர் இல்லை, 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் நினைக்கின்றேன். அடுத்து 5ஆம் வசனம் படிங்க. மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கு பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார். இதுதான் நம்முடைய we have to give first to God. நம்முடைய இருதயத்தை, நீங்கள் பிரதர் கேட்ட மாதிரி, நம்முடைய இந்த இடத்துல தான் நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு கொடுக்குறோம். அந்த இருதயத்தை தேவனுக்கு கொடுத்த அடிப்படையிலே நம்ம பொருளாதார காரியங்களை ஆண்டவர் கொடுக்க வேண்டும். ஒரு கேள்வி பிரதர், இதை வச்சுட்டானுங்க, மோசே சட்டத்தை வச்சுட்டான். மோசே இந்த நியாயப்பிரமாணம் எல்லாம் இஸ்ரவேலருக்கு தான் ஸ்பெசிபிக்கா கொடுக்கப்பட்டது, புறஜாதிகளுக்கு இல்ல. வெரி குட். நான் இப்படி ஒரு கேள்வி கேட்கட்டுமா? நார்வேயுடைய சட்டம் இந்தியாவுக்கு பொருந்துமா? இலங்கைக்கு பொருந்துமா? எந்த நாட்டுக்கும் பொருந்தாது. அப்போ இஸ்ரவேலுக்கு கொடுத்த சட்டம் இஸ்ரேல் நாட்டுக்கு தான் பொருந்தும். இந்த சட்டம் அனைத்துமே இஸ்ரேலுக்கு கொடுத்தப்பட்டது. ஆகவே இந்த சட்டங்களை இஸ்ரேல் நாட்டினுடைய எல்லையின் அடிப்படையிலும் இஸ்ரேல் மக்களுடைய குடிமக்கள் அதுவும் இன்றைக்கு இஸ்ரேலுக்கு கூட அது பொருந்தாது. ஏன்னா இன்றைக்கு இருக்கிற இஸ்ரேலில் உள்ள லா ஒருவேளை இதை பேஸ் பண்ணி இருக்கும், ஆனால் சில ஆல்ட்ரேஷன் எல்லாம் உண்டு. ஆகவே இது இஸ்ரேலுக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக, அல்ல 2000 இல்லை, 3500 ஆண்டுகள் முன்பாக கொடுக்கப்பட்ட சட்டம். ஆகவே அந்த சட்டம் இன்றைக்கு நேரடியாக எந்த நாட்டுக்கும் அப்ளை ஆகாது, ஈவன் இஸ்ரேல் நாட்டுக்கே அப்ளை ஆகாது. அப்படி இருக்க சபைக்கு எப்படி அப்ளை ஆகும்? சரி, அப்போ ஒரேடியாக தள்ளி போட்டுறோம், அப்படி அல்ல. அதிலிருந்து அதனால்தான் பழைய ஏற்பாட்டில் உள்ள கோட்பாடுகள், அதை நம்ம ஆங்கிலத்தில் சொல்லும்போது பிரின்சிபிள்ஸ், அந்த பிரின்சிபிள்ஸ் இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் மூலமும் அப்போஸ்தலருடைய போதனை மூலமும் நமக்கு எளிமைப்படுத்தப்பட்டு கொடுக்கப்பட்டாயிற்று. ஆகவே நாம் நேரடியாக இந்த பழைய ஏற்பாட்டிலேருந்து பிரின்சிபிள்ஸ் எடுக்கலாம். நான் என்னுடைய வார்த்தையை கவனமாக சொல்லுங்கள், பிடிச்சிடுங்க. We can take the principles from the Old Testament, not the practices. பழைய ஏற்பாட்டிலிருந்து அவைகள் போதிக்க வருகிற நல்ல கோட்பாடுகளை எடுத்துக்கொள்ளலாமே தவிர அவைகள் சொல்லுகிற நடைமுறை பாவனைகளை அப்படியே செய்ய வேண்டிய தேவையில்லை. அதை கவனமாக இருக்கணும். அதனால தான் நம்ம எளிமைப்படுத்துவதாக இருந்தால், பழைய ஏற்பாடிலும் தேவன் என்ன சொல்றாரு? நான் பரிசுத்தராயிருப்பது போல நீங்கள் பரிசுத்தராயிருங்கள். அப்போ இஸ்ரவேல் மக்கள் பரிசுத்தராயிருப்பதுக்கு சில சட்டங்கள். புதிய ஏற்பாடுலேயும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் பரிசுத்தராயிருப்பது போல நீங்கள் பரிசுத்தராயிருங்கள் சொல்லிட்டு சபைக்கு சில வழிகாட்டுகள் எடுத்துக்கிறார். அப்போ பரிசுத்தமுள்ள தேவன் இஸ்ரவேலுக்கு கொடுத்த வழிகாட்டுதல்களை இஸ்ரவேல் மக்கள் கடைபிடிக்க வேண்டும். பரிசுத்தமுள்ள தேவன் சபைக்கு கொடுத்த வழிகாட்டுதல்களை சபை கடிக்க வேண்டும். மற்றபடி இந்த ரெண்டையும் போட்டு குழப்பக்கூடாது.
நான் கேட்க வந்திருக்கிறது அந்த பவுல் சொல்ற அந்த சில இடத்துல நீங்க நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு இப்ப விளக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சபைக்கு சொல்லும் போது சபையில புறஜாதியரும் இருக்கு. என்னுடைய இது கேள்வி அதை எப்படி கேட்கிறேன்னு தெரியல. ஆனா அதைத்தான் உங்கள்கிட்ட எனக்கு புரியல. அது எப்படி அப்ளை ஆகும் உங்களுக்கு? நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம்னா எங்களுக்கு தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட இல்லையே புறஜாதிகளுக்கு. ஆமாம், நமக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவில்லை அல்லவா? அப்போ நியாயப்பிரமாணத்தை சாபமும் நமக்கு கொடுக்கப்படவில்லை அல்லவா? ஆமாம் ஆமாம், நியாயப்பிரமாணம் நமக்கு கொடுக்கப்படவில்லை, நியாயப்பிரமாணம் சாபமும் கொடுக்கப்படவில்லை. இப்போ இஸ்ரேல் மக்களுக்கு அது அப்ளை ஆகும். அவங்க நியாயப்பிரமாணத்தை மீறினாங்க, ஆனால் அவங்க சாபத்துக்கு உட்பட்டுக்கிறாங்க. கிறிஸ்து இயேசுவில் அவங்களுக்கு கூட அந்த சாபம் விலக்கப்பட்டாயிற்று. ஆக இப்போது இஸ்ரேலுக்கும் சாபம் இல்லை, நமக்கும் சாபம் இல்லை. இயேசு கிறிஸ்துக்குள், மீண்டும் கவனிச்சுடுங்க, கிறிஸ்து இயேசுக்குள். மற்றபடி அது ஏன் அன்றைக்கு அந்த சாபத்தை எல்லாம் பேசுகிறாருன்னா, அன்றைக்கு முதல் நூற்றாண்டில் இருந்த பெரும்பான்மையான சபைகளில் இஸ்ரவேலர்களும் யூதர்களும் கலந்துருந்தாங்க. அதனால அதை அவங்கள பேசினாங்க. ஆமாம், அது வெரி குட், நல்ல கேள்வி. அதாவது அதை எப்படி பார்க்கணுன்னா, நாம் தேவனை ஆராதிப்பதற்கு தேவன் செய்த நன்மைகளின் அடிப்படையிலே அவர்களை நாம் ஊக்கப்படுத்த வேண்டுமே தவிர, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே படித்த மாதிரி கிறிஸ்துவுக்கு தங்களை ஒப்பு கொடுங்க கொடுத்தார்கள் கொரிந்தியர்கள். தங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர்கள் காணிக்கையும் கொடுக்க முன் வந்தார்கள், அல்லது தர்ம பணத்தை கொடுக்க முன் வந்தார்கள். அப்போ நம்ம இன்றைக்கு சபைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய பாடம் என்னவென்றால், கிறிஸ்து இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து நமக்கு ஒரு மாபெரும் விடுதலை தந்திருக்கின்றார். அதற்கு நன்றியுடையவர்களாக நாம் அவரோடு இருக்க வேண்டும். நம்ம ஏற்கனவே படிச்சலாம், அவருடைய உடன்படிக்கை ஏற்றுக்கொண்டோம் என்றால் அவருடைய உறவை பேண வேண்டும். அந்த உறவை பேணுவதனால் அவரோடு உணவருந்த வேண்டும். மேலும் இவைகளெல்லாம் அவருடைய ராஜ்யத்திலே நாம் இருக்க போவதற்கு நம்மை உற்சாகப்படுத்துகின்றன. ஆக இந்த உறவை பேணுவதற்கு, எந்த உறவை? தேவனோடு உள்ள உறவையும் சகோதரர்களோடு உள்ள உறவையும் பேணுவதற்கு சபைக்கு வர வேண்டும் என்கிறது தான் போதனையாக இருக்க வேண்டுமே தவிர, இப்படி அதை சொல்லுவதனால் ரொம்ப எஃபெக்ட் ஒன்றும் வரப்போகிறதில்ல. ஏனென்றால் ஏன் வரப்போகிறதில்லைன்னா, பயந்து வருகிறவன் பயம் மாறும்போது நேர் ஆப்போசிட்டாக பிஹேவ் பண்ணுவான். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு மனிதனை தெரியும். அவர் சிறு வயதிலே தேவன் மீது ரொம்ப பக்தி உடையவராக இருந்து தேவனுக்காக ஏராளமான பணி செய்தார். அவர் இப்போ ரொம்ப வயசாகிட்டு, இப்போலாம் அவர் உயிரோடு தான் இருக்கிறார். அவர் என்ன சொன்னார்னா, ஆனால் இப்போ நேர பைபிளுக்கு எதிராக பேசுவார். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் இவ்வளோ ஊழியம் செய்து கொண்டு இப்போது நீங்கள் பைபிளுக்கு விரோதமாக அடிக்கடி பேசுகிறீர்களே, உங்களுக்கு இது முரண்பாடாக தெரியவில்லையா என்று. அப்போது அவருடைய கதை அவர் சொன்னார். அவர் சின்ன வயதில் இருக்கும்போது அவரோடு பிறந்த சகோதரிகள் 5 பேர். ஒரு கால்ரா என்கிற ஒரு நோய் வந்து எல்லோரும் மரித்து போனார்கள். ஆக அவருடைய தாயார் அர்ப்பணித்தாங்களாம், என்னுடைய மகனை நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னாங்க. இவரும் அதனால தான் ஊழியம் செய்தார். அப்போ எதனால் ஊழியம் செய்யலை? அன்பினால் ஊழியம் செய்யலை, ஒரு பயம், செத்து விடணுங்கிற பயத்தில் செய்தார். அப்போ ஊழியம் செய்து அடுத்த ஊழியம் செய்ததுனால அவருக்கு ஒரு ஸ்கூலில் வேலை போட்டு கொடுத்து, ஒரு மிஷன் ஸ்கூலில் வேலை போட்டு கொடுத்து நல்ல சம்பளம் வாங்கி இப்போ ரிட்டையர்ட் ஆகி அந்த பெனிஃபிட்டெல்லாம் வாங்குறாரு. இப்போ வயசாகிடுச்சு, இப்போ மரண பயம் போயிடுச்சு, இனி செத்தாலும் பிரச்சனை இல்லைன்னு ஆகிட்டு. ஆகவே இப்போது பைபிளுக்கு விரோதமாய் பேசுகிறார். அப்போது ஒருத்தனை உருட்டி மிரட்டி கர்த்தருடைய பயத்தோடு இரு என்று சொன்னால் அவன் கர்த்தருக்கு பயனற்றவனாக, போலியானவனாக, மாய்மாலக்காரனாகத்தான் ஒரு நாள் மாறுவானே தவிர அன்பினால் ஊழியம் செய்ய மாட்டான். ஆண்டவர் அன்பினால் தான் ஊழியம் செய்ய சொல்லாரு. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிங்க. கிறிஸ்துவுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது, ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்று. என்னது அந்த முதல் வார்த்தை எடுங்க. கிறிஸ்துவுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. என்ன அர்த்தம்? கிறிஸ்துவுடைய அன்பு தான் நம்மளை நெருக்கி ஏவணுமே தவிர ஆராதிப்பதற்கு, ஆராதனைக்கு வருவதற்கு, சபை காரியங்களில் ஈடுபடுவதற்கு, சுவிசேஷ ஊழியத்தில் ஈடுபடுவதற்கு இந்த அன்பை தான் நம்ம போதிக்கணும்.
இதன் மூலம் அவனுக்கு உற்சாகப்பட்டணும். இந்த அன்பை கொண்டு வராமல் அவனை மிரட்டி பணிய வச்சோன்னா அவனுக்கு பயம் மாறும்போது அவன் அந்த சபைக்கு விரோதமாக திரும்புவான், கிறிஸ்துக்கு விரோதமாய் திரும்புவான், கிறிஸ்தவனுக்கு விரோதமாய் திரும்புவான். அதனால் எந்த பயனும் கிடையாது. அதாவது இட் வில் பிரிங் அட்வர்ஸ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அது எதிர் விளைவுகளை தான் ஏற்படுத்தும். ரெண்டாவது, அவங்க சைக்காலஜிக்கலாக கூட நீங்கள் பார்த்துப்பாங்க, நீங்கள் ஒரு பிள்ளையை ரொம்ப பயப்படுத்துனீங்கன்னா அது வளராது. அது என்கரேஜ் பண்ணி பாருங்கள், இட் வில் க்ரோ. அதுதான் பைபிளும் சொல்கிறது. ஆகவே நம்ம அந்த தேவனுடைய அன்பு, அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம பரப்புகிற அந்த பாக்கியங்கள், எதிர்காலத்தில் தேவனோடு இருக்கிற உறவு, சேர்ந்திருப்பதுடைய நன்மைகள், ஒரு சபையாக இருப்பதுடைய நன்மைகள், கிறிஸ்துடைய அன்பு, இவைகளை போதித்து அவங்களை என்கரேஜ் பண்ணோன்னா அந்த சபை பர்ஃபெக்டாக ரொம்ப கட்டுக்கோப்பாக அன்பில் வளரும். இட் வில் பி மோர் எஃபெக்டிவ். மற்றதெல்லாம் பயத்தில் என்னடா இவர் பாஸ்டர் சாபம் போட்டுருவாரோ, பாஸ்டர் போட்டிய சாபம் நமக்கு பலிச்சிருமோங்கிற பயத்தில் வருவாங்க. என்னைக்காவது ஒரு வேளை அவங்களுக்கு தெரியும், இனிமேல் சாபம் போட்டாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு நல்ல வீடு கிடச்சிட்டு, எனக்கு எல்லா கார் வசதியும் கிடச்சிட்டு, இனி ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொன்னால் அடுத்த அவன் சபை வைக்கவே மாட்டான். பாஸ்டரை கண்டாலும் போயான்னு சொல்லிட்டு போவான். ஏன்னா அவனுக்கு மன பயம் போயிட்டு. ஆகவே அதெல்லாம் உங்கள் நாட்டில் மட்டும் இல்லை, இங்கேயும் அதான் பலர் பயன்படுத்துகிறாங்க. பட் அது என்ன சொல்கிறது, ஒன் ஆஃப் த வீக்கஸ்ட் மெத்தட்னு சொல்லுவேன். நான் தப்பான மெத்தட்னு கூட நான் சொல்ல வரலை. ஒன் ஆஃப் த வீக்கஸ்ட் மெத்தட். தென் வாட் இஸ் த ஹெல்த்தியஸ்ட் மெத்தட்? ஹெல்த்தியஸ்ட் மெத்தட் இஸ் நத்திங் பட் டீச்சிங் த லவ் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவின் அன்பை போதிப்பது தான் சரியான முறையை தவிர மற்ற அனைத்துமே பலவீனமானதான். அந்த கிறிஸ்துவனுடைய அன்பு தான் அவனை நெருக்கியவனும். எந்த ஒரு பணிக்கும் ஆராதிக்க நான் வரணும், கிறிஸ்துவனுக்காக மரித்தான் அவன். அப்போ அந்த ஆண்டவர் வைத்த அன்பு, நாம் பாவத்தில் இருந்த அதனுடைய விளைவு என்ன, அவளை சரியாக போதித்து அந்த கிறிஸ்தவ நம்பிக்கைகளை நம்ம சரியாக ஊட்டினா இயல்பாகவே அவனுக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அந்த அன்பை அவன் வழி காண்டுவார். ஏன்னா நம்ம போதித்தால் அங்கே உள்ள செயல்பட போகிறது பரிசுத்த ஆவியானவர். ஆமாம். அதனால் நம்ம ரொம்ப பயப்படுத்த வேண்டிய தேவையில்லை. பட் இன்ஸ்டெட் ஆஃப் அவங்கள த்ரெட்டனிங் தம், பெட்டர் டு மேக் தம் டு லவ் காட். அதுதான் பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது. அப்படி தான் நல்ல இறையலாளர்களும் அதுதான் நல்லதுன்னு சொல்கிறாங்க. நம்ம எந்த ஒரு கம்யூனிட்டியில் பாருங்களேன், நம்ம அந்த அன்பை பிரதிபலிக்கும் போது அதனுடைய பிரதிபலன் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஆனால் ஒரே அதை புரிந்து கொள்வதற்கும் அது விளைச்சலை கொண்டு வரக்கும் சற்று தாமதிக்கும். மிரட்டுவதில் ஒரு நிமிடத்தில் அந்த மிரட்டலுக்கு கீழ்ப்படிவாங்க. ஆனால் அன்பு அப்படி இல்லை. அது புரிந்து கொள்வதற்கு நேரம் எடுக்கும், அந்த உணர்ந்து கொள்வதற்கு நேரம் எடுக்கும், அதனுடைய கருணை. ஆனால் அந்த அன்புனும் வருகிற கனி நிரந்தரமானதாக இருக்கும். இந்த உருட்டல் மிரட்டல் பயப்படுத்தல் வருகிற கனி தற்காலிகமானதாக இருக்கும். பெரும்பாலும் அது கனி என்று சொல்வதை விட அது பதறாகத்தான் போய்விடும். இஸ்ரவேலர்களுக்கும் இந்த சட்டம் இரண்டாவது சொன்னீங்க, அதை கொஞ்சம் விளக்கப்படுத்த முடியுமா? இப்ப இருக்கிற அதாவது இன்றைய சட்டத்தை நம்ம இப்படி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த இஸ்ரவேலுடைய சமூக சூழல் எனக்கு சரியாக எனக்கு தெரியாது. ஒருவேளை உங்களுக்கு வெஸ்ட்டில் என்னை விட அதிகமாக தெரிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நான் கேள்விப்பட்ட அளவில் ஒரு முறை ஒரு யூதரிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டதை, அந்த கேள்விக்கான பதிலையும் நான் படித்தேன். கேள்வி என்னவென்றால், நீங்கள் எதனால் இன்றைக்கு பலி செலுத்தவில்லை என்கிற ஒரு கேள்வி. ஏன்னா யூத மதத்தின்படி பலி செலுத்த வேண்டும் அல்லவா? அப்போது அந்த யூத ரபி, அவர் ரபி அல்லது ஒரு முக்கியமான தலைவர்னு நினைக்கின்றேன், அவர் கொடுத்த பதில் என்னவென்றால், நாங்கள் இப்போது பலி செலுத்தாமல் இருந்தாலும் தேவன் எங்களுக்கு அதை மன்னிப்பார். ஏன் மன்னிப்பார் என்றால், எங்களுடைய விதி பிரகாரம் அல்லது பிரமாணங்கள் பிரகாரம் எருசலேம் ஆலயத்தில் மட்டும்தான் நாங்கள் பலி செலுத்தணும். ஆகவே அது கட்டப்படுகிற வரை நாங்கள் பலி செலுத்தாமல் இருந்தாலும் தேவலங்கை மன்னிப்பார் என்கிற பதிலை சொன்னார். சரி, அப்போ அதிலிருந்து நம்ம இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டிய என்னவென்றால், இன்றைக்கு அந்த நியாயப்பிரமாணத்தை முழுவதும் செயல்படுத்தக்கூடிய அளவில் இஸ்ரேல் தேசமே இல்லை. ஒன்று, மத அடிப்படையில் கூட மத அடிப்படையிலும் அவர்களால் முழுமையாக செயல்படுத்த முடியவில்லை. ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கு இருக்கிற இஸ்ரேல் நாடு அதனுடைய சட்டங்கள் அனைத்துமே பழைய ஏற்பாடுடைய கோட்பாடுகள் அடிப்படையில் தானே வைத்திருக்கிறார்களே தவிர, ஆனால் அப்படியே வைத்திருக்கிறார்கள் சொல்ல முடியாது. ஆகவே மத அடிப்படையிலும் அவர்களால் முழுமையாக செயல்பட முடியவில்லை.
அதில் செயல்பட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார்கள். அதுபோல் நாட்டு சட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் பழைய ஏற்பாடு அப்படியே எடுக்கலை. ஸோ ஏன்னா பழைய ஏற்பாடில் அவங்களுக்கு 70 மூப்பர்கள், இப்போ பார்லிமெண்ட்டில் அவங்களுக்கு எண்ணிக்கை கூடுதல். ஸோ ஆகவே சில மாடிஃபிகேஷனோடு தான் செய்து வருகிறாங்க என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நம்ம இனி புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்திலே பார்ப்போமானால் அவைகளை அவர்கள் கடைபிடிக்காமல் இருந்தாலும் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அவங்களுக்கு மன்னிப்பு உண்டு. ஆமாம், அப்படித்தான் நம்ம அதை பார்க்க வேண்டும். நீங்கள் கேட்ட கேள்வியான சரி, சொல்லுங்கள். உலக சட்டங்கள் எல்லாம் இந்த மோசே லோவின் படி வந்ததா அல்லது ஹம்முராபி லோவின் படி அமைக்கப்பட்டதா? இப்போதே இருக்கிற சட்டம், இன்றைக்கு இருக்கிற நாடுகளுடைய பெரும்பான்மையான சட்டங்கள் கலவை என்று தான் சொல்ல முடியும். ஆனால் கலவை என்று சொன்னாலும் ஒவ்வொரு நாட்டுக்குள்ள அந்த பண்பாடுகள் அங்கே உண்டு. அதே நேரத்தில் எல்லா நாட்டு சட்டத்தினுடைய பைபிள் தாக்கமும் ஓரளவு உண்டு. உதாரணமாக இப்போ அரபி தேசங்களை எடுத்துக்கொண்டோம் என்றால், அரபி தேசங்களில் ஏற்கனவே இருந்த இந்த ஹம்ராபி எல்லாம் போன்றவைகள் அந்த நாடுகளில் எல்லை பகுதியில் உள்ளது தான் இல்லை, ஹம்ராபி அதெல்லாமே. ஸோ அங்கிருந்தும் சில சட்டங்கள் அவங்க எடுத்துருக்கிறாங்க, அதனால தான் கொஞ்சம் கடுமையாக இருக்கிறது. அதே நேரம் இஸ்லாமில் பைபிளுக்கு தாக்கம் இருக்கிறபடினாலே சில பைபிளுடைய தாக்கங்களும் அங்கே உண்டு. அப்போ அரபு தேசங்கள்லேயும் பைபிளுடைய சட்டங்களுடைய தாக்கம் இருக்கிறது. இனி யூரோப்பில் சொல்லவே வேண்டாம், யூரோப்புடைய சட்ட விதிகள் அனைத்துமே பைபிள் தாக்கத்தோடு உருவாக்கப்பட்டதான். அடுத்ததாக நம்ம கிழக்கத்திய நாடுகளுக்கு வருவோமானால், கிழக்கத்திய நாடுகளிலும் அந்தந்த நாட்டுகளுக்கு ஏற்ற சில விதிகளை அங்கே வைத்திருந்தாலும் பைபிளுடைய தாக்கத்தை எந்த நாட்டிலும் இருக்கிற சட்டங்கள் இல்லாமல் இல்லை. உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோமா, நம்ம பைபிள் பிரகாரம் திருடக்கூடாது, பொருளை இச்சையாதிருப்பாயாக திருடாதிருப்பாயாகலாம், எல்லா நாட்டிலையும் அது விதி தானே. ஆகவே பைபிளுடைய சட்டங்கள் எல்லா நாட்டு சட்டங்கள்லையும் இன்றைக்கு தாக்கம் ஏற்படுத்தி இருக்கின்றன, அதை மறக்க முடியாது. தேவன் சட்டத்தை கொடுக்கைக்கு முதலே இந்த ஹம்முராபி சட்டங்கள் இருக்கிறது. அந்த ரோமர்ல சொன்ன மாதிரி மனச்சாட்சியில இருக்கிறபடியாத்தான் சட்டங்களை உருவாக்கினவர்களா? எஸ், ஆமாம், வெரி குட், நல்ல கேள்வி. மனதில் இருந்த சட்டங்கள் அந்த மக்கள்தொகை பெறும்போது அந்த சூழலுக்கு ஏற்ப புதிய வடிவங்கள் எடுத்து அவைகள் எழுதப்பட்ட சட்டங்களாக மாறின. எழுதப்பட்ட சட்டங்களிலே நம்ம பார்த்த ஹம்முராபி, லெவிட்டிஸ்தார் போன்ற சட்டங்களில் கடுமையான விதிகளும் இருந்தன, எளிமையான விதிகளும் இருந்தன. ஆனால் மோசேயுடைய சட்டத்துடைய சிறப்பு என்னவென்றால் அதில் கடுமையும் கொடுமையுமான சட்டங்கள் சற்று லகுப்படுத்தப்பட்டன. ஆனால் நம்ம புதிய ஏற்பாடிலிருந்து பார்க்கும்போது மோசேயுடைய சட்டமே நமக்கு கடுமையானதாக தெரிகிறது. ஆமாம், அப்போ நீங்கள் கேட்ட கேள்வியின் அடிப்படையில் மோசேய சட்டம் பழைய ஏற்பாட்டு சட்டம் அந்த மோசேயுடைய நியமங்களுக்கு முன்பிருந்த அக்காடியன், சுமேரியன் போன்ற சட்டங்களை விட மேம்படுத்தப்பட்டது. ஆனால் நமக்கு இன்று இருக்கிற சட்டங்களோடு ஒப்பிடும்போது அது இன்னும் இஸ்ரேலுடைய பழைய சமூகத்துக்கு மட்டும்தான் ஒத்துவரும், நமக்கு ஒத்துவராது. அவை மோசேயுடைய சட்டம் ஸ்டாண்ட்ஸ் இன் பிட்வீன், பழையதுக்கும் புதுசுக்கும் இடையில் நிற்கிறது.